ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்து எப்பவும் போடுற நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ரிவர்ஸில் அந்த செயின்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்குள்ளே சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடுற பேக் சைடில் ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிற பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் வெளியில் ஒரு குட்டியாக ஒரு லாக்கு, திரும்பியும் ரிவர்ஸில் வரும்போது ஒரு குட்டி லாக். நீங்கள் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு ரிவர்ஸ்லேயும் போடணும். குட்டியாக தான் போடணும் லாக்கு. மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், முன்னாடி ரிவர்ஸில் அதே அளவுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின்குள்ளே தான் நம்ம போடணும், செயினுக்கு வெளியில் எங்கேயும் போடக்கூடாது, உள்ளே தான் போடணும். பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், திரும்பி உள்ளே ஒரு லாக் ஸ்டிச். ஸோ நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஸோ திரும்ப அதே தான், செயின் ஸ்டிச், ஒரு லாக்கு, ரிவர்ஸில் வரும்போது ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச், முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், அதே சைஸில் பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச். அதாவது எண்டு நாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பெரிய லூப் எடுத்தாச்சு. செகண்ட் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட் லூப்பை விட்டு பிடிச்சி இழுத்தா எண்ட் நாட் விழுந்துடும். ஓகேவா. இப்போ ஸ்டிச் எப்படின்னு போட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.